கனடாவில் பெட்ரோலிய எரிபொருட்களை ஏற்றிச் சென்ற ரயிலில் பயங்கர தீ விபத்து. ஏராளமான கட்டிடங்களும் வீடுகளும் சேதம். கனடா நாட்டின் பெட்ரோலிய பொருட்களை ஏற்றிக் கொண்டு மெயின் நகருக்கு சென்று கொண்டிருந்த ரயில் தீப்பிடித்தெரிந்தது. மான்ட்ரில் நகரிலிருந்து 155 மைல் கிழக்கே கியூபெக் மாகாணத்தில் உள்ள லக் மெகண்டிக் நகரின் அருகே செல்லும் போது ரயிலில் திடீரென ஏற்பட்ட வெடிவிபத்தில் இதன் பெட்டிகள் தடம் புரண்டன. இதனால் ஏற்பட்ட தீ ஜுவாலைகளும் கரும் புகையிலும் அருகில் இருந்த ஏராளமான கட்டிடங்களும் வீடுகளும் சேதமடைந்தன. பாதுகாப்பு கருதி ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். இந்த தீ விபத்தால் ஏதேனும் உயிர் சேதம் ஏற்பட்டதா என்பது குறித்து அவசரகால சேவையினரால் கூற இயலவில்லை. அமெரிக்காவில் இருந்தும் வரவழைக்கப்பட்ட தீயணைப்பு துறையினரும் இவர்களுடன் இணைந்து தீயை கட்டுக்குள் கொண்டுவர முயன்று கொண்டிருந்தனர். 70 பெட்டிகள் இணைக்கப்பட்டிருந்த இந்த ரயிலில் பெட்ரோலிய பொருள் ஏற்றப்பட்டிருந்த சில பெட்டிகள் வெடித்ததில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பெட்டிகள் வெடித்ததற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை. அருகிலிருந்த சவுடியர் நதியிலும் இந்த ரயிலிலிருந்து கசிந்த எரிபொருட்கள் கலந்ததாக கியூபெக் மாகாணத்தின் சுற்றுச்சூழல் அமைப்பினர் தகவல் தெரிவித்திருந்தனர். இந்த தீ விபத்து ஏற்பட்ட இடம் மெயின் மற்றும் வெர்மாண்ட் எல்லைக்கருகில் இருக்கும் லக் மெகண்டிக் என்ற ஏரியின் கரையோரம் அமைந்துள்ள ஒரு சிறிய ஊராகும். இங்கு கிட்டத்தட்ட 6000 பேர் வசித்து வருகின்றனர். ஊரின் மத்திய பகுதி முழுவதும் சேதமடைந்துள்ள நிலையில் இதிலிருந்து மீண்டு வருவது குறித்து மேயர் கொலெட்ராய் லாரோஞ்ச் தொலைக்காட்சியில் உணர்ச்சி பொங்கும்படி பேசியுள்ளார்.